பட்டினியால் வாடக்கூடிய பாலஸ்தீனர்கள் உணவுப் பொருள் ஏற்றி வரக்கூடிய லாரியை எதிர்பார்த்து காத்திருந்தப்போ 45 பேரை இஸ்ரேல் ராணுவம் சுட்டு கொண்டிருக்காங்க. உணவுக்காக காத்திருந்தவர்களை உயிரையே பறிச்சிருக்கக்கூடிய இந்த கொடூரத்தை பார்த்து எல்லோருடைய இதயமும் நொறுங்கி போயிருக்கு. மனித உரிமைகளுக்கு எதிராக இழைக்கப்படுகிற கொடுமைகளை, இந்த அநீதியை கண்டிக்காம அமைதியா நடந்து செல்ல யாருக்காவது மனசு ஒப்புமா? சில நாட்களுக்கு முன்னாடி இன்னொரு செய்தி வந்துச்சு. காசாவில் மரணத்தின் விளிம்பில் தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு உணவுப் பொருட்கள், மருந்துகள், குழந்தைகளுக்கான பால் பவுடர்கள் அதை எடுத்துக்கொண்டு சென்ற 47 நாடுகளை சார்ந்த தன்னார்வலர்களை தடுத்து கைது செஞ்சிருக்கிறது இஸ்ரேல். பன்னாட்டு சட்டங்களை மீறும் இது போன்ற செயல்களை கண்டிக்காமல் நம்மால் இருக்க முடியுமா? காசாவில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இரக்கமற்ற படுகொலைகள் உடனடியாக நிறுத்தப்படணும். பாலஸ்தீன மக்களுக்கு இஸ்ரேல், அவர்களுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இனப்படுகொலை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கமாக அமைந்திருக்கிறது.